தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சென்னை மாம்பலத்தில் மெட்ரோ சுரங்கப் பணியால் உள்வாங்கிய வீடு தொடர்பாக தற்போது மெட்ரோ நிர்வாகம் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பாலவெச்சுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெச்சுவேல், மாம்பலத்தில் நேற்று வீடு உள்வாங்கியது ஒரு அதிர்ச்சியான சம்பவமா இருந்தது. இப்போ அந்த வீட்டின் உரிமையாளருக்கு ஏதேனும் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க மெட்ரோ நிர்வாகம் தரப்புல இருந்து? விக்னேஷ், மாம்பலத்தில் லாலா தோட்டத்தில் 2வது தெருவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வீடு மண் அழுத்தம் காரணமாக ஒரு சில இன்ச் உள்வாங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில புதிய தலைமுறை சார்பாக மெட்ரோ ரயில் முக்கிய அதிகாரிகளிடம் நாம் விளக்கம் கேட்டோம். அதில் அவர்கள் முக்கியமான சிலவற்றை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் டி நகர் பனகல் பார்க் வரையிலான மெட்ரோ சுரங்கம் தோண்டும் பணியின் போது அதிக அழுத்தம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட வீடு மட்டும் சில இன்ச் உள்வாங்கி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வீட்டில் உள்ளவர்கள் நல்வாய்ப்பாக உள்ளே இல்லை என்றும் அவர்கள் வீட்டின் பராமரிப்பு பணிகள் முடிவடையும் வரை வீட்டிற்கு வர வேண்டியதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் ரீதியான ஆய்வு மற்றும் கண்காணிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் முழுமையான முடிவு தெரிந்தவுடன் தான் வீட்டின் நபர்கள் குடியேற்றப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. சென்னையின் நிலவியல் கடுமையான பாறை மற்றும் இலகுவான மண் போன்றவற்றை கொண்டிருப்பதால் இது போன்ற சில நிகழ்வுகள் ஏற்படுவதாகவும் இதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தொடர்ந்து பொறியியல் ரீதியாக கண்காணித்து வருவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட 2வது தெருவில் உள்ள அந்த வீட்டின் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளின் முழுமையான அந்த செலவுகளை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என்றும் உரிமையாளரின் கோரிக்கைக்கு மதிப்பளித்து வீட்டின் சீரமைப்பு பணிகள் மற்றும் அதற்கான செலவுகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடு பராமரிக்கும் வரை வீட்டின் உரிமையாளர்கள் குடியேறும் வீட்டிற்கான வாடகை மற்றும் இதர செலவுகளை மெட்ரோ ரயில் நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக மாம்பலம் டி நகர் பகுதியில் உள்ள மற்ற வீட்டார் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மண்ணின் தரம் குறித்து தொடர்ச்சியாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அந்த டனல் போரிங் மிஷின் எனப்படும் சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் இயக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் முதல் கட்ட பணியின் போதே அண்ணா சாலையில ஒரு சில பகுதிகளில் சாலை அதிக அளவில் உள்வாங்கப்பட்ட நிலையில தற்போது நடைபெற்று வரும், அதாவது சென்னை முழுவதும் 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெற்று வருது. அதுல 44 கிலோமீட்டருக்கு சுரங்கம் பணிகளாகவே நடைபெற்று வருது. அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுடைய குடியிருப்புகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில தொடர்ந்து செயல்படுவோம் என்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் எனவும் சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரிகள் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், சுரங்கப் பணியால் உள்வாங்கிய வீடு தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை மெட்ரோ நிர்வாகம் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பாலவெச்சுவேல்.